ஹேலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஹோஸ்ட்டு மரியா டெக்கரிக் சைக்கோ பார்ட் 13 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் வந்து தேங்க் சாப்பாடு எடுக்கலான்னு போயிருப்பா. ஆனால் அவன் என்னன்னா, அம்மா எனக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க, வேறு யாரும் எடுத்து வைக்க தேவையில்ல அப்படின்ட்டு இருப்பான். அவங்க அம்மா பார்க்குறானுங்க என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்துருப்பானுங்க. ஸோ அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. என்னடா சொல்கிற? அதான் ஒயின் எடுத்து வைக்கிறாளே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா, எனக்கு நீ எடுத்து வைம்மா. எத்தனை நாள் நீ தானம்மா எடுத்து வச்ச, இப்போ என்னம்மா புதுசா நீயே எடுத்து வை. டே சரிங்க அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்களும் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு வாயிலாம் அசால்ட்டாக சொல்கிறா. தேங்கலாம் பார்க்குறான், அடியே கொஞ்சம் கூட மாமா மேலே பாசம் இல்லை அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் என்னன்னா அவள் பாட்டுக்கு ஒரு தட்டை எடுத்து போட்டு அவள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அலியா பார்த்துட்டு இது 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 இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே தேங்க முடியும் ரொம்ப முறைச்சி பார்த்துட்டு, அடியே இது எனக்கு பனிஷ்மெண்ட்டா இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் நீ ஆடுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டா தேங்கு உனக்கும் எனக்கு தான் பிரச்சனையா என்ன? யாரு நான் சண்டை போடுறதுக்கே? அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போயே நீங்கள் கேட்டீங்க, சும்மா கேட்கக்கூடாதா சாமி? இங்கே பாருங்கம்மா, இதுக்கடுத்து எனக்கு என்ன தேவைன்னாலும் நான் உங்ககிட்டே வந்து கேட்குறேன். வேறு யாரும் எனக்காண்டி எதுவும் எடுத்துக்க தேவையில்ல. நான் குளிக்க போகும்போது எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்ல, அடுத்து ப்ரஷ்ஷில் பேஸ்ட் எடுத்துக்க தேவையில்ல, ஜூஸ் கொடுக்க தேவையில்ல, காஃபி கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. சோறு கூட போட வேண்டாம், நீங்களே போட்டுக்கோங்க. மத்தியானம் ஆஃபீஸ் பக்கம் லஞ்ச் ஈச்சு தூக்கிட்டு வந்துடாம நீங்களே தூக்கிட்டு வாங்கம்மா. எப்பயும் நீ தானே பண்ணுவ, இதுக்கடுத்து நீயே பண்ணுமா. ஏண்டா எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை, அதை இத்தனை வருஷம் உனக்கு பண்ணிட்டோம்ல, இதுக்கடுத்து பண்ணுமா என்ன? அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கல, இதெல்லாம் உன் பொண்டாட்டியே பண்ணுவா. அம்மா தேவையில்லம்மா, அவகிட்ட உனக்கு எனக்கு தேவையில்ல, நீயே பண்ணு. எனக்கு இத்தனை நாள் நீ தானே பண்ண, இதுக்கடுத்து நீயே பண்ணு, வேறு யாரும் எனக்கு பண்ண தேவையில்ல. அத்தை விடுங்க அத்தை, இதுக்கடுத்து நீங்களே பண்ணிக்கோங்க, நானும் பண்ணுறதுக்கு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தேங்க பார்க்குறான். அட்டை பிள்ளை பூச்சி உனக்கு இவ்வளோ தூரம் வா ஏற்கிறதோ அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கான். அத்தைக்குள்ள ஒன்றும் புரியல, என்னம்மா நீ இப்படிலாம் பேசுவியாம்மா அப்படின்ற மாதிரி தான் அத்தை பார்த்துட்ருக்கு. ஸோ தேங்க அப்படியே கோவம் வந்துட்டு, சாப்பிடாம எனக்கு ஒன்றும் சாப்பாடலாம் வேணாம் போமா அப்படின்ட்டு எஞ்சி போயிட்டுருக்கான். வாயன் வந்து என்னது சாப்பிடாம வச்சு போகிறானே. அத்தை எவ்வளோ சண்டை இருந்தாலும் சாப்பிடாம போக வேண்டான்னு சொல்லுங்க அத்தை, சாப்பிட்டு போ சொல்லுங்கள். அது நீயே போய் சொல்லுமா, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டான், நீ போய் சொல்லு, நல்லா கேட்பான். இல்லைத்த நான் சொன்னாலும் கேட்க மாட்டார்த்த, போய் சொல்லுமா. ஐயோ போகிறாரே இல்லையா, அண்ணி போங்க நீ ஒன்றும் சொல்ல மாட்டான். சரி. தயம் தயம் என்ன உன்ட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன? அது சாப்பிட்டாம போகாதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு. பரவாயில்ல பேசாதீங்க, பார்க்காதீங்க, ஆனால் சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் சாப்பிட்லன்னா உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? நீ நல்லா சந்தோஷமாக தானே இருந்த, நான் சோறு பட வேணாம்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டு நீ பாடு உட்காந்து நல்லா குட்டிகிட்டு இருந்தீல, அப்புறம் என்ன? இங்கே பாருங்கள், அது நீங்கள் என்னதான் இருந்தாலும் இப்போ சாப்பிட்டீங்க 2 வாயாவது, இப்போ சாப்பிடாம வச்சு போயிட்டுருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. முடியாது, எனக்கு பசிக்கலை. அப்போது ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுப்பீங்களா? நான் வேணா, எனக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டேன். நீ என்றைக்கு என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறியோ அன்றைக்கி நீ பண்ணி கிழிச்சிக்கோ, சரியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன் நான் சாப்பிட்டேன்னா செத்த உனக்கு என்னடி? நீங்கள் என்ன புருஷன், நீங்கள் சாப்பிட்ணுல்ல, நீங்கள் சாப்பிடாம போனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் போ. அப்போ நானும் சாப்பிட மாட்டேன். என்னதே? நானும் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போய் உருன்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டா. தேங்கலாம் அவ்வளோ சந்தோஷம். என்ன தான் மூஞ்சி வெளியில் டெரராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. பரவாயில்லையே, புள்ள நம்ம சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் நம்மளுக்கு சோறுண்டான்னு சேர்த்து சொல்கிறாளே, பாசம் இருக்குது பாசம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வரான். வந்து மா நான் சாப்பிட்றேன், சோறு எடுத்து வை. எனக்காக கண்டவங்களாம் சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், அது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ அவங்களுக்கு மட்டும் தான் பாசம் இருக்குது, நம்மளெல்லாம் ஒன்றும் கர்மம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னு காட்டும்ல. சோறு எடுத்து வை. ஏன்டா பரதேசி, இப்போ தானே சோறு எடுத்து போட்டேன், வேண்டான்னு சொன்னால் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், திருப்பி எடுத்து வைன்னு வச்சுக்கோயேன், தான் உனக்கு இருக்கு, கோச்சிக்காதம்மா எடுத்து வை அப்படின்ட்டு அப்படியே தேங்க உட்காந்து வாயனை பார்த்துட்டே சாப்பிட்றான். அவன் எனக்கும் தெரியுது அவன் சாப்பிட்றான், இருந்தாலும் சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு உட்காந்துருக்கா. அவனு சாப்பிட்டு முடிச்சுட்டு, மா கேட்குதா? டே பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், கேட்குதுடா என்ன? சாப்பிட்டேன், சாப்பிட சொல்லு.
யார? அ யாரையோ. நான் சாப்பிட்டேன். அவங்களையும் சாப்பிட சொல்லு. எலியா? ஆ அண்ணா. திங்க சொல்லு. ஆ சரிங்கண்ணா. புரிஞ்சதுல? புரிஞ்சதுண்ணா. ஆனால் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே தேங்க் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பேண்ட்டுக்குள்ளே கை விட்றான். பார்த்தா பர்ஸை காணோம், கீயை காணோம். அப்படியே திரும்பி பார்க்குறான். வாயன் ரெண்டத்தையும் அப்படியே ரெடியாக கொடுக்குறான். இந்தாங்க அப்படின்ற மாதிரி. அவன் பார்க்குறான். எங்கேயோ இருக்குடி நீ அப்படின்ட்டு அதை வாங்குறான். வாங்கிட்டு அவளை பார்த்து லவ் யூ கிஸ்ஸு எதுவும் சொல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். வாயின்லாம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே நேராக வெளில கார் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். 2 ஆர்னோ கியான்னு அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு அதிலே புரியுது, சரி நம்மகிட்ட தான் போயிட்டு வரேன்னு சிக்னல் சொல்கிறாரு போல் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறா ஆலியாக பார்த்துட்டு. விளங்கிரும், குடும்பம் விளங்கிரும். ஏன்லியா நீ எப்போ சண்டை போட்டீங்க? நாங்கள் சண்டை போடலையா? அவர் தான் கோச்சிக்கிட்டாரு. அதான் எப்போ? நேற்று நைட்டு எப்படிலாம் அழுதிங்க. இன்னைக்கு காலைல பாருங்கள், அவன் ஏதோ வெக்கப்பட்டு போக, நீங்கள் அதுக்கும் மேலே ஆஹா இது வீடா இல்லை லவர்ஸ் பார்க்கா? அம்மா எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைம்மா. செருப்பு பிஞ்சிரும் தரதேசி. இப்போ தான் உங்கள் அக்கா கல்யாணம் இருக்கும், அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கும். உனக்குலாம் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். ஒழுங்காக போய் படிக்கிற வழியை பாரு. அம்மா அவளாம் கல்யாணம் போட்டு ஜாலியாக இருக்கம்மா. அண்ணன் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கேன். அண்ணி கூட நான் அந்த மாதிரி புருஷன் கூட ஜாலியாக இருக்க போகிறாம்மா. கொன்றுவேன் போயிரு அப்படின்றாங்க. ஸோ அத்தை வந்து வாங்கிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? இல்லைத்த சும்மா சண்டை போட்டுக்கிட்டோம். அது தெரியும் எனக்கு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும், அது எனக்கு தெரியும் தான். நான்லாம் அவங்க மாமா கிட்ட போடாத சண்டையா, வாங்காத பேச்சா, அது திட்டா அடியா மிதி அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் போடுற சண்டை எனக்கே பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 2 பேரும் பேச மாட்டிங்களாம், ஆனால் லாங்குவேஜ் ஆஃப் த லவ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அத்தை சரி நீ சாப்பிடுமா, அவன் தான் சாப்பிட்டால அப்படின்ட்டு வாயினை உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. வாயினுமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஹாயாக சரி அப்படின்னு ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ தான் தேங்கோட ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூமை திறந்து பார்க்குறா. பார்த்தா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. என்னடா இது பாக்ஸ் மாதிரி இருக்கே, உள்ளே ஏதாவது அவர் வச்சுருப்பாரா? இல்லை வச்சுருக்க மாட்டார். சரி திறந்து தான் பார்ப்போம் அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ளே ஒரு புது மொபைல் வாங்கி வச்சுருக்கான். என்னது இது ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அவளுக்கு அது எப்படி ஆன் பண்ணணும், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சுத்தமாக தெரியாது. சும்மா கையில் எடுத்து பார்த்துட்ருக்கா. அது ஆட்டோமேட்டிக் போல் டப்புக்குன்னு அதில் வந்து பிக்சர் தெரிய ஆரம்பிக்குது. வான் அப்படியே ஒரு செகண்ட் பயந்துட்டு, என்னது இது யார் பிக்சர் அப்படின்னு பார்த்தா அது வானோட பிக்சர் தான். வான் இதை பார்த்துட்டு, என்ன இந்த பொட்டி மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே ஏன் மூஞ்சி தெரியுது, ஆனால் இதில் நான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கேன், அது எனக்கே தெரியுது. ஆனால் யார் எடுத்தா? லியா லியா அண்ணி என்ன இது, என்னது நீ கையில் எப்போ பாரு இதே மாதிரி தான் ஒன்று வச்சுருப்ப. அண்ணி இது ஃபோன். அண்ணி ஃபோனா? இது கூடவா அண்ணி உங்களுக்கு தெரியாது? இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பட் நான் யூஸ் பண்ணதில்லை. தொலைஞ்சது போங்க. ஆமாம் இது என்ன புது ஃபோன் மாதிரி இருக்குது? ஓ மை காட், இந்த ஃபோனு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அண்ணி. என்ன இல்லையா சொல்கிற? 2.5 லட்சமா? அவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனா இது? அவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன். பட் விடுங்க, ஆனால் இது யார் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா? இல்லை உன் அண்ணன் ரூமில் இதோ இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. ஓ ஓகே 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 எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? அண்ணன் இது உங்களுக்கு தான் வாங்கி வச்சுருக்கான். எனக்காண்டியெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்க மாட்டார். இங்கே பாருங்கள், உங்களுக்காண்டி வாங்கி வச்சதால இதில் உங்கள் ஃபோட்டோ இருக்குது. இதுவே வேறு யாருக்காவது இருந்தால் வேறு ஏதாவது வால்பேப்பர் இருந்திருக்கும். இதுலேயே வால்பேப்பர் உங்கள் மூஞ்சி இருக்குது. ஏன் இருக்குது? மக்கு அண்ணி, ஏன்னா இது உங்களுக்காண்டி அண்ணன் வாங்கி வச்சுருக்கான், அதனால இதில் உங்கள் பிக்சர் இருக்குது. இல்லை எனக்கு அப்படி எதுவும் தோணலை. நீங்கள் வேணால் பாருங்கள், இது எடுத்து இப்படி வச்சுட்டு வாங்க. நீங்களாம் பாருங்கள், அண்ணன் இது உங்களுக்காண்டி தான் வச்சுட்டு போயிருப்பான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருக்கா. பட் பக்கத்தில் ஒரு சின்ன சாக்லேட் இருக்கும். வாயினத்தை பார்த்துட்டே சாக்லேட் அப்படியே எடுக்க போகிறா. ஆலியா வந்து, எடுக்காதீங்க, அப்படி இருக்கட்டும். எதுக்கு? நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அப்படியே இருக்கட்டும், இங்கே வாங்க அப்படின்ட்டு அப்படியே வாயினை வெளில கூப்பிட்டு வந்துட்டு, சரி இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் அண்ணனுக்கு நான் லஞ்ச் கொண்டு போகிறேன். நீ கொண்டு போறியா? ஆமாம், அதான் அம்மா வர சொன்னார்ல, அம்மா என்ன போக சொன்னாங்க, நான் போய் கொடுத்துட்டு அண்ணனை எப்படி விருப்பத்திட்டு வர மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த பிள்ளை என்ன பண்ண போதும் அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. இங்கே தேங்காய் காட்டினா அவன் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாக வாயினோட சொத்து டீட்டெயில்ஸ் தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை சொத்து இருந்தது, இப்போ ஏன் ஒன்றும் இல்லை, எல்லாம் எங்கே போச்சு, யார் எடுத்தா அப்படின்ட்டு ஃபுல்லாக அதை அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு
தேங்க ஆஃபீஸ்க்கு என்ன வேலையாக வந்தால் தம்பி என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஐயோ ப்ரோ நீ வேற, நானே என் பொண்டாட்டி விஷயமா தான் அலைஞ்சிட்ருக்கேன். என்னடா என்ன சொல்கிற? என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? ஆக்சுவலாக இப்போ என் அத்தை, அதாவது என் தங்கச்சியோட ஃபேமிலி பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஒயினோட அப்பா சம்பாரிச்ச சொத்து. இவங்க அவங்கக்கிட்டேருந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கொலையிலேயே ஏதோ ஒரு இது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொலையா? அது கார் ஆக்சிடென்ட் தானே? அது என்னமோ எனக்கு தெரில. பட் இந்த சொத்து இவங்க பேரில் வந்திருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. இவங்க என்னமோ ஒன்று வாயின பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இருக்கிற வீடு, கம்பெனி, காசு எல்லாமே வாயனுக்கானது. வாயன் தான் அதுக்கு உண்மையான ஓனர். பட் அது எல்லாத்தையும் அவகிட்டேருந்து மறைச்சி, உன் அம்மா அப்பா செத்து போனதால பாவப்பட்டு உன்னை எடுத்து வளர்க்குறோன்னு ஒரு பரிதாப சென்டிமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த பிள்ளைய படாத பாடுபடுத்திருக்காங்க. இதுலேருந்தே நல்லா தெரில, இந்நேரம் வாயனை மட்டும் தான் பொண்ணாக பார்த்துருந்தானா சொத்தை அவளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாதி. ஆனால் அது கூட இல்லையே. ஸோ சம்திங் ராங். ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் வாயனுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு ஆரம்புக்கு, இப்போ தாண்டா நான் பழைய தேங்க பார்க்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதை இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் வாயின் வந்ததுக்கப்புறம். வாயின் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பொண்ணு நினைக்கிறேன். இதுக்கடுத்து அது ஒழுங்காரு, அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறாத அப்படின்றான். தேங்க் இந்த வார்த்தையை கேட்டது ஒரு மாதிரி அவனுக்கே டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகுது. எல்லா ஃபைலையும் மூடி வச்சுட்டு கண்ணை மூடுறான். பார்த்தா வாயின் தான் வந்து வந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு ஒரே வாயின் தாட்ஸாக தான் இருக்குது. என்ன கண்ணை மூடினா நம்ம பொண்டாட்டி தான் வாரா? சரி விடு, என் பொண்டாட்டி தானே, அதான் என்கிட்ட வாரா. ஆனால் நம்ம இப்படி கிடையாது. நம்ம பொண்ணு பப்பு சரக்கு அது இதுன்னு தானே கிடப்போம். சும்மா ஒரு பொண்ணு பார்த்து கண்ணாச்சாலும் பின்னாடி போகிற கேரக்டர். ஆனால் நான் ஏன் இந்த வாயின் பிள்ளைய கல்யாணம் பண்ணிலேருந்து ஒருத்தி பின்னாடி போகல? ஒருவேளை அந்த பிள்ளைய லவ் பண்ணுறானா? ஐயய்ய, நம்மளும் இந்த லெவலில் செட் ஆகாதுப்பா. செட் ஆகாது சொல்லிகிட்டு இருக்கும் போதே இல்லையா வந்து, ஆனா லஞ்ச் ஏன்னா நீ வந்து கொடுக்குற? ஆமாம், காலைல நீ தானே பெரிய இவன் மாதிரி சொன்ன. ஆமாம், எனக்கு நீங்களே இதுக்கு அடுத்து லஞ்சில் கொண்டு வாங்க, வேறு யாரும் கொண்டு வர தேவையில்லைன்னு. அதான் அம்மா என்ன போக சொன்னாங்க, அதான் நான் வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, கொடுத்துட்டு போகலான்னு வந்தியா? தனியாக வந்தியா? ஆமாம், தனியாக தான் வந்தேன். ஏன்னா யாரையாவது எதிர்பார்க்குறியா? ஒருவேளை அண்ணி எதுவும் எதிர்பார்த்தியோ? நான் வந்தது உனக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக போயிடுச்சா? அந்த வழக்கம்லாம் இல்லை, நான் ஒன்றும் உங்கள் அண்ணியெல்லாம் எதிர்பார்க்கல. ஓ ஐசி. என்னடி ஐசி மயிற்சின்னுப்பா அங்கிட்டு. லஞ்ச் எடுத்து வைக்கவா? நான் அண்ணி மாதிரி அழகாக பரிமாறட்டுமா? நீ எனக்கு தங்கச்சி. நானும் தங்கச்சி முறையில் தான் கேட்குறேன். ஏன் உனக்கு அண்ணி பரிமாறினா தான் சாப்பிட பிடிக்குமோ, தங்கச்சி பரிமாறினாலாம் சாப்பிட பிடிக்காதோ? இல்லையா, டென்ஷன் ஆகாத. ஏன்னா டென்ஷன் ஆகுற? புரியுது. அண்ணி வரலன்னு டென்ஷனில் இருக்கியோ? வச்சுட்டு போடி. சரி, ஆக்சுவலாக அண்ணி வந்திருக்காங்க, பட் ஆஃபீஸ்க்குள்ளே வரல, கீழே ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் தேங்க வந்து, ரிசப்ஷனில் உட்காந்துருக்காளா? ஏன் இங்கே வர வேண்டியதானே? கூப்பிட்டேன், ஏதோ 2 பேர் சண்டே ஆமல, அதான் அண்ணி வரலன்ட்டாங்க. ஓ அப்படி சொன்னாளா? ஆமாம், அண்ணி அப்படி தான் சொன்னாங்க. ஓ அப்போது வரமாட்டா. வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே சந்தடி சாக்கில் பார்க்குறாப்புல. மானிட்டரில் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல, அதில் பார்க்குறான். இவங்க ரிசப்ஷனில் உட்காந்துருக்கலாம். பார்த்தா அங்கே வாயினே காணோம். இதை லியா அப்படியே பின்னாடி வழியாக பார்த்துட்டு, அண்ணா அண்ணி ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மானிட்டரில் தேடின்னு தேடிட்டு இருக்க போல். ஆக்சுவலாக அண்ணி என் கூட வரவே இல்லை, நான் சும்மா சொன்னேன் அப்படின்றா. இதை கிட்டத்தட்ட தேங்கெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. அப்படியே திரும்பி தங்கச்சியை பார்க்குறோம் லியா அப்படின்ட்டு. சரி விடு, நான் போய் அண்ணிக்கிட்ட அண்ணன் உன்னை தேடினான்னு சொல்கிறேன். அப்போல்லாம் அது சொல்லாத. சொல்கிறேண்ணா, நீ அப்போல்லாம் ஒன்று சொல்லி கிளிக்க தேவையில்ல, முட்டு போடி அப்படின்றான். அவளுமே சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே வேற. அண்ணி விஷயம் என்னாச்சு? என்ன கேட்குற? அண்ணியை பற்றி உன்னை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னால, ஃபேமிலி மேலே டவுட்டாக இருக்குது, அண்ணி அவங்க ஏதோ அப்யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால, டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்குன்னு. அந்த விஷயம் என்னாச்சுன்னு கேட்டேன். அதுவா, நீ சொன்னதை நானும் விசாரித்து பார்த்தேன், எல்லாமே உண்மை தான். ஆக்சுவலாக வாயனோட பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு விசாரிக்கும் போது வாயன்ற ஒரு பொண்ணு இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அடிக்கடி ஒரு பொண்ணு கத்துற மாதிரியும், ரொம்பவே என்னை விட்டுருங்கன்னு கதற மாதிரியும் சத்தம் கேட்குறதா நான் அரேஞ்ச் பண்ண டிடெக்டிவ்ஸ்லாம் விசாரித்து சொன்னாங்க. பட் இதுலேருந்து நல்லா தெரியுது, அவங்க பெற்ற பொண்ணை கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, வாயனை தான் பண்ணியிருக்காங்க.
என்ன சொல்கிற? அப்போ இதில் உண்மைதானா? நான் சொன்னது எல்லாமே உண்மைதானா? எல்லாமே உண்மைதான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உண்மையை சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? என்ன கண்டுபிடிச்சிருக்க? இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா சொத்துமே அவங்களோடது கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிற நீ? இதெல்லாம் உன்னோட அப்பாவோட சொத்து, முறைப்படி உனக்கு போக வேண்டிய சொத்து. இவங்களுக்கு இதில் ஒரு சல்லி பைசா கூட உரிமை கிடையாது. ஆனால் வாயினை ஏமாற்றி இதெல்லாம் தான் சொத்துன்னு வச்சிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் அது வாயின் பேரில் தான் இருக்குது, இவங்க பேரில் லீகலாக மாறல அப்படின்றான். இதை கேட்டது இல்லையா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்